உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இன்றும் கூட திருசபைகளில் எதை புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்பது பற்றி தெளிவில்லாத போதனைகள் போதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை என்று போதிக்கப்படுகிறது. எந்த உணவையும் ஸ்தோத்திரத்து புசித்தல் பாவம் ஆகாது என்கிறார்கள். இது தவறான உபதேசம் ஆகும். எப்படி என்பதை பார்ப்போம். தேவன் ஆதம் ஏவாளுக்கு விதைதரும் பூண்டுகளையும் விதைதரும் கனிகளையும் ஆகாரமாக கொடுத்தார். இவர்கள் வாழ்ந்த ஆண்டு கி.மு. 4004. அதன் பின்பு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு பூண்டுகளும் கனிகளும் சேதமடைந்த நிலையில் நோவாவின் சந்ததிக்கு சகல மிருக ஜீவன்களையும் உணவாக கொடுத்தார். யாதொரு மிருகத்தின் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்றார். இவர்கள் வாழ்ந்த ஆண்டு கி.மு. 2348. பிற்பாடு மோசேயின் நாட்களில் சில உணவுகளை தவிர்க்க கூறினார். விரிகுளம்பு இருந்தும் அசைப்போடுகிற மிருகங்களை உணவாக கொடுத்தார். நீர்வாழ் ஜந்துகளில் செதிலும் சிறகும் உள்ளவற்றை புசிக்கச் சொன்னார். சில பறவையினங்கள் மற்றும் ஊர்வனவற்றையும் அருவருத்து விலக்க சொன்னார். இவர்கள் வாழ்ந்த ஆண்டு கி.மு. 1451. இந்த 3 உணவு முறைகளில் எது சரியானது என்று உங்களை கேட்டல் நாம் மோசேயின் முறைதான் சரியானது என்று சொல்வோம். அப்படி எனில் ஆதாமுக்கும் நோவாவுக்கும் கொடுத்த உணவு முறை தவற என்று கேட்டால் தவறல்ல என்போம். சரி, இப்போது உலகளாவிய கிறிஸ்தவ திருசபைகளில் எதை சொல்வது? ஆதி திருசபைக்கும் இந்த குழப்பம் நேரிட்டது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மோசேயின் முறையை பின்பற்றி நடக்க சொல்வதுதான் சரி என்று போதித்தார்கள். ஆனால் கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடரலாய் இருந்தது. எனவே ஆதி திருச்சபை கி.பி. 41 இந்த ஆகாரத்தை பொறுத்த மட்டில் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலக வேண்டும் என்று கூறி மற்ற வீண் பாரங்களை விலக்கினார்கள். ஆனால் இன்றும் திருச்சபைகளில் மோசேயின் முறை தான் சரி என்று போதிக்கிறார்கள். இது வேதனையான காரியம். இன்னும் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் எந்த ஆகாரத்தையும் ஸ்தோத்திரம் செய்து புசித்தல் தவறு இல்லை என்று போதிப்பார்கள். இதுவும் தவறான காரியம். ஆகாரத்தால் நாம் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம் தனி ஒருவனின் மனச்சாட்சி அல்லது ஸ்தோத்தரித்து புசித்தல் தவறல்ல என்று வாதிட்டாலும் மற்றவர்களின் நலன் கருதி பேய்களுக்கு பலியிடுவதை புசிக்க கூடாது என்று போதிக்க வேண்டும். விக்கிரகம் ஒரு பொருள், அது மண், கல், சிலை என்று போதிப்பது தவறு என்று கூறுகிறார். ஆதிநாட்களில் கன்று குட்டி போன்ற சிலைகளை செய்து வணங்கினார்கள். அது பொருள். அவற்றால் நமக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. ஆனால் இங்கு பவுல் பேய்கள் என்று குறிப்பிடுகிறார். எது எப்படியாயினும் உறவின் மக்கள், நண்பர்கள், கடைகள், உணவு விற்கும் இடங்கள் என்று எங்கு சென்றாலும் இந்த ஆகாரத்தை பொறுத்த மட்டில் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலக வேண்டும் என்று கூறி போதிக்க வேண்டும். உணவை குறித்து நாம் சாப்பிடும் இடத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. நாம் சந்தேகப்படாமல் சாப்பிடலாம். ஆனால் கேள்வியானால் நாம் கண்டிப்பாக விலக வேண்டும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நம்முடைய ஆகாரத்தை தேவன் சந்திப்பர். பேய்களின் போஜனத்தை விலக்குங்கள். தேவனின் ஆகாரத்தை விரும்புங்கள். சகல பூண்டுகளையும் கனிகளையும் தேவையான நேரத்தில் பயன்படுத்துவது போல் எல்லா மிருகங்களையும் தேவையான நேரத்தில் நாம் புசிக்கலாம். தாவரில்லை. ஏன் எனில் தாவரங்களின் படைப்புக்கும் மிருகங்களின் படைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் தாவரங்கள் எப்படி முளைப்பித்தது என்றும் ஜீவான்கள் எப்படி ஜனிப்பிக்கப்பட்டது என்பதை அறிந்தால் புசிப்பதை பற்றி பவுல் சொன்னதை சந்தேகப்படமாட்டீர்கள். படைப்பை பற்றி அறிய இறைவனின் படைப்பு என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். புத்தகம் வாங்க 8344636910 என்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். மேலும் விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகம் பேய்கள் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? தெரிந்தால் பதிவிடுங்கள்.